வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜா தனது சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவுகளுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவிகிதமாக காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராஜாங்கிற பர்சன் 18,000 சேலரி வாங்குறாரு. அதில் கல்வி, சேமிப்பு, பிற செலவுகளுக்கு 2:1:3ங்கிற ரேஷியோவில் செலவு பண்ணுறாரு. இப்போ அந்த செலவு பண்ணுற தொகையை நம்ம சதவிகிதமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 18,000. இப்போ கல்வி, சேமிப்பு, பிற செலவுகளுக்கு என்ன ரேஷியோவில் பண்ணுறாரு? 2:1:3. அப்போ கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? 2 இன்ட்டு சம் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாமா? அப்புறம் சேமிப்புக்கு 1 தானே இருக்குது. ஸோ அப்போ டைரெக்டாக எக்ஸ்னே கிடச்சிரும். பிற செலவுகள் இங்கே என்ன இருக்குது? 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த சேலரி கிடச்சிருமா? ஸோ அப்போ 2x + x + 3x ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6xன்னு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு அந்த சேலரி. ஸோ அப்போ இதிலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரெக்டாக என்னென்னு போட்டுடலாம்? 3000 ரூபாய் அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ அப்போ கல்விக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 6000. அப்புறம் சேமிப்புக்கு எக்ஸ் தானே. ஸோ அப்போ 3000 ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காரு. பிற செலவுகளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு? 3 இன்ட்டு எக்ஸ், அப்போ 9000. ஸோ இப்போ இதைத்தான் என்ன கேட்டிருக்காங்க? செலவை சதவிகிதமாக காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கல்வி, இது சேமிப்பு, இது பிற செலவுகள். ஸோ இப்போ கல்விக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 18,000. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 6000. அப்போ இன்ட்டு எவ்வளோன்னு போடணும்? 100%. அவ்வளோதான், நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதை அடிக்கலாமா? 33 3 93 கிடைக்கும். அப்புறம் 3 3 போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது கல்விக்கு பண்ணக்கூடிய சதவிகிதம். அந்த செலவை நம்ம சதவிகிதமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சேமிப்பு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாரு? 3000 ரூபாய். ஸோ அப்போ 3000 டிவைடட் பை 18,000. 18,000க்கு 3000 ரூபாய் செலவு பண்ணுறாரு இன்ட்டு 100%. அவ்வளோதான். இதையும் அடிக்கலாம், நம்ம 6ன்னு கிடைக்கும். இதையும் நம்ம அடிக்கலாம். 16,96.4ன்னு வரும். 6 போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ 16.66% சேமிப்புக்காக செலவு பண்ணுறாரு அந்த 18,000 ரூபாயில். அதே மாதிரி பிற செலவுகள் எவ்வளவு? 9,000. சேம் தான், 18,000 ரூபாய்க்கு 9,000 செலவு பண்ணுறாரு. அப்போ இன்ட்டு 100%க்கு எவ்வளவு? அடித்தா 2ன்னு கிடைக்குமா? ஸோ இங்கேயும் அடிக்கலாம். ஸோ அப்போ 50% எதுக்கு தான் செலவு பண்ணுறாரு? பிற செலவுகளுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாரு. ஸோ கல்வி, சேமிப்பு, பிற செலவுகள் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 33.33%. அதுக்கப்புறம் 16.66%. அதுக்கப்புறம் 50%. இதுதான் அவர் பண்ண செலவை நம்ம சதவிகிதமாக கண்டுபிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.